படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சமுதாயத்தில் மனிதாபிமான காரணங்களுக்காக சிறப்பான பங்களிப்பு வழங்கியவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சமூக ஆர்வலர் அப்சரா ரெட்டியின் அமைப்பு சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கௌரவமிக்க மனிதநேய விருதுகள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் வட நெம்மேலியில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு இசை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. ஹியூமானிட்டேரியன் அவார்ட்ஸ்க்கு என்னை இன்வைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் ஸ்டேஜில் சொன்ன மாதிரி எதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க, நம்ம அப்படி என்னதான் நம்ம சொசைட்டிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அண்ட் எந்த விதமான ஒரு ப்ரீ கன்சீவ்ட் நோஷன் இல்லாமல் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். வந்ததுக்கப்புறம் தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, புரிதல் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு அப்படி ஒரு புரிதல் உண்டாக்கிறதுக்காக அப்சராக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்கிறேன். அவங்கள எனக்கு ஒரு 15 இயர்ஸாக தெரியும். அவங்க வந்து என்ன ஸ்டேஜில் இன்வைட் பண்ணும்போது பெரிய ஆக்டர், சூப்பர் ஸ்டார் அப்படியெல்லாம் சொன்னாங்க. ரியல் லைஃப் சூப்பர் ஸ்டார் அப்சரா தான். அவங்க இந்த சொசைட்டிக்காக பண்ணுறது இங்கே வந்து நேரில் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதுக்கப்புறமாவும் என் மூலியமாக என்னால் என்ன பண்ண முடியுமோ, இது சின்னதாகவும் இருக்கட்டும் பெருசாகவும் இருக்கட்டும், கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அப்சராக்கு இன்னொரு வாட்டி நன்றி சொல்லிடுவேன். தேங்க்யூ. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு திருநங்கைக்கு வந்து உங்களை பார்த்தா உலகம் சிரிக்கும், உங்களுக்கு மதிப்புக்குரிய இடம் கிடைக்காது, நீங்க வந்து தவறான முடிவு எடுக்கிறீங்க, உங்களுக்கு இந்த உலகத்துல மதிப்புக்குரிய இடம் இல்லைன்னு சொல்லும் போது நான் பட்ட போராட்டங்கள், நான் கண்ட நிறைய பிரச்சனைகள் பார்த்து நான் நினைச்சா தைரியமா இருந்தா, கண்ணியத்தோட நம்ம செயல்பட்டா, துணிச்சலோட தன்னம்பிக்கையோட செயல்பட்டா நிச்சயமா நம்மளுக்கு ஒரு மதிப்புக்குரிய இடம் கிடைக்கும். நான் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கேன். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்காக நான் போராடும் போது, அது ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸா இருக்கட்டும், பாலியல் துன்புறுத்தலால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களா இருக்கட்டும், பொதுவாகவே ஸ்டிக்மான்றது நிறைய நம்ம சொசைட்டில இருக்கு. உங்களை பார்த்தா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அக்கம் பக்கம் என்ன சொல்லுவாங்க, இது மூடி மறைக்கி வச்சிடலாம், இது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம், ஃபேமிலிஸே இதுக்காக பேச மாட்டேங்கிறாங்க. அது படிச்சவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், கிராமத்துல இருந்து வந்தவங்களா இருக்கட்டும், இல்ல சிட்டில இருந்து வந்தவங்க இருக்கட்டும், சைல்டு அபியூஸ், சைல்டு ரைட்ஸ்ன்றது வந்து நிறைய பேர் வந்து அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. the onus of shaming is on the victim. அந்த யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்க மேலதான் நிறைய மீடியாவா இருக்கட்டும், இல்ல சொசைட்டியா இருக்கட்டும், அவங்களோட போட்டோ போடுறது பேப்பர்ல, அவங்களோட போட்டோ வந்து நியூஸ்ல போடுறது. ஆனா குற்றம் செஞ்சவங்க வந்து மூஞ்ச மூடிக்கிட்டு வந்து கோர்ட்டுக்கு போறாங்க, அவங்க யாருன்னே கொஞ்ச நாள்ல மறந்துடும். ஆனா சில கேஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சைல்டு அபியூஸ் விக்டிம்ஸ் தான் வந்து நிறைய அவங்கள சுத்தி தான் ஒரு டயலாக் இருக்கு, அவங்களை சுத்தி தான் ஒரு என்ன சொல்ற ஒரு தப்பான பார்வை இருக்கு. பேரண்ட்ஸ் சரியா வளர்த்துருக்க மாட்டாங்க. ஐநாவரம் கேஸ் நான் டீல் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க, பேரண்ட்ஸ் சரியா இருந்திருக்க மாட்டாங்க, அந்த பொண்ணு ஏன் அவ்வளவு மேக்கப் போடுறாங்கன்னு. குழந்தை வந்து அது வந்து பிடிச்சி ஒரு விஷயம் அவங்க ஒருத்தவங்களோட பழகினாலுமே, குழந்தைன்னு வந்தப்போ யாருமே அவங்க தவறா பயன்படுத்தக்கூடாது, அவங்க தவறான காட்சிகள் காட்டக்கூடாது. அந்த மாதிரி நான் நினைக்கும் போது ஹியூமானிட்டேரியன் அவார்ட்ஸ் நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல குழந்தைங்களுக்காக நம்ம ஏன் பேசக்கூடாது. 6 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு வருடமும் குழந்தைங்களுக்காக யாரு குரல் கொடுக்குறாங்களோ, குழந்தைங்களுக்காக யார் வந்து அவங்களோட கவனத்தை, அவங்க டைமை, அவங்களோட பணத்தை செலவு பண்ணி பசங்களுக்காக, குழந்தைங்களுக்காக என்ன நல்ல விஷயங்கள் பண்றவங்க நம்ம அவார்ட் பண்றோம். இந்த உலகத்திலயும் நம்ம சமுதாயத்திலயும் நம்ம நிறைய விஷயங்களுக்காக போராடுறோம், நிறைய விஷயங்களுக்காக போராட வேண்டிய இருக்கு. தினசரி வாழ்க்கையில அத்தியாவசிய தேவைகள், வேலை வாய்ப்புகள், வறுமை, கொடுமைகள் எத்தனையோ இருக்கு. எல்லாமே நியாயமான போராட்டங்கள் தான், நம்ம எல்லாரும் குரல் கொடுத்து போராட வேண்டிய விஷயங்கள் தான். ஆனா எல்லாத்தை விட முக்கியமானது நமக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன ஜீவன்கள், அதாவது ஒரு சொந்தமான ஒரு குரல் இல்லாத, உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாத, மனிதர்களை பத்தி ஒண்ணு புரிதல் இல்லாத நம்மளுடைய குழந்தைங்களை காப்பாற்ற வேண்டிய முதல் கடமை நமக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குரல் கொடுக்கறது மட்டும் இல்லாம, இறங்கி களத்துல இறங்கி குழந்தைங்க எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ, எங்கே பாலியல் துன்பத்துக்கு ஆளாகிறாங்களோ,
எத்தனையோ விதத்துல அவங்க கஷ்டப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை. நரகத்தை அனுபவிக்கிறாங்களோ அந்த மாதிரி இடங்களுக்கு போய் நமக்குள்ள ஒரு சில பேர் போராளிகளாக செயல்படுறாங்க. அப்படிப்பட்டவங்கள ஒரு முதல் இடத்துல இருந்து போராடுறவங்க அப்சரா அவர்கள். அவங்கள எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அவங்க எப்படி வாழ்க்கையில தன்னுடைய இடத்துக்கு தன்னுடைய அடையாளத்தை சமுதாயத்துல பதிவு பண்றதுக்காக எப்படி போராடி இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு, ஆனா எவ்வளவு ஒரு தன்மானத்தோட நிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதே தைரியம், அதே தன்னம்பிக்கை, அதே பலம் குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்காக இன்னைக்கு அவங்க பயன்படுத்துறாங்க. இதுல நான் மட்டும் இல்லை, இந்த காட்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே நின்று குரல் கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களால முடிஞ்ச விதத்துல அந்த குழந்தைங்களுக்காக போராட வேண்டிய கடமை இருக்கு. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை, வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.